Hello friends, welcome to Electronic Spot. இன்னைக்கான வீடியோல proteus tutorial தான் பார்க்க போறோம். So proteus software யூஸ் பண்ணி எப்படி ஒரு சர்க்யூட் வந்து டிசைன் பண்றது and அந்த சர்க்யூட்டை எப்படி சிமுலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். proteus அப்படிங்கிற சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அதாவது எலக்ட்ரானிக் சர்க்யூட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதை சிமுலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். and நம்ம வந்துட்டு இதிலேயே PCB லேஅவுட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். proteus சாஃப்ட்வேர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம நியூ ப்ராஜெக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். இந்த நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு மெனு வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டார்ட் மெனுவில் ரெண்டாவது ஆப்ஷனாக நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் விசார் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அண்ட் ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது. அண்ட் மூணாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என்ன ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் விசார் வந்துட்டு விசாரில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நேம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை வந்துட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். நான் இப்போ வந்துட்டு இதிலேயே வச்சுக்கிறேன். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாத், நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிற இந்த பாத் வந்து செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ என்னது டாக்குமெண்ட்ஸில் வந்துட்டு சேவ் ஆகும். உங்களுக்கு இந்த பாத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த ஃபோல்டரில் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் செலக்ட் ஆயிரும். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்கீமேட்டிக் க்ரியேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸ்கீமேட்டிக்னா ஒன்றும் இல்லை, சர்க்யூட் தான். ஸோ க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் க்ரியேட் ஸ்கீமேட்டிக் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா PCB லேஅவுட் க்ரியேட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் வந்துட்டு இருக்கும். இதில் டோன்ட் கிரியேட் PCB லேஅவுட் அப்படிங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபிர்ம்வேர் ப்ராஜெக்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு நோ கொடுத்துக்குங்க. ஃபிர்ம்வேர் அப்படிங்கிறத வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஃபினிஷ் அப்படிங்கிற இந்த பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்துட்டு க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஒர்க் ஸ்பேஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல்ஸ் அவுட்புட்டை எப்படி நம்ம கெட் பண்ணுறது அப்படிங்கிற 3 விஷயம் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P அப்படிங்கிற லெட்டர் இருக்கும். டிவைசஸ் அப்படிங்கிற இந்த டேப்பில் அந்த லெட்டரை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் டிவைஸ் அப்படின்ட்டு ஒரு டேப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுக்கு என்ன டிவைஸ் வேணுமோ அதாவது என்ன காம்பனன்ட்ஸ் வேணுமோ சர்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டர் தேவை. சர்ச் பண்ணோம்னா அந்த கீவேர்டில் உள்ள நிறையா டிவைசஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ரெசிஸ்டருக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்க இந்த RES அப்படிங்கிற இந்த காம்பனண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணோம்னா அது வந்துட்டு இந்த டிவைஸ் லைப்ரரியில் வந்து ஆட் ஆயிரும். இன்னொரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இதுக்கு லெட்டர் P-யை நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப வந்து அந்த பிக் டிவைஸ் அப்படிங்கிற இந்த டேப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளுக்கு தேவையான காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DC வோல்டேஜ் சோர்ஸ், DC சோர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். DC சோர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு 3 சோர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ் அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ். நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறது வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸ் தான். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு இந்த இடத்துல ஆட் ஆயிரும் டிவைசஸில். இப்போது அந்த வோல்டேஜ் சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் சிங்கிள் டேப் பண்ணோம்னா அந்த காம்பனண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு டைம் டேப் பண்ணோம்னா அது வந்துட்டு ப்ளேஸ் ஆகிரும். அதுபோல் இந்த ரெசிஸ்டரையும் நான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் வந்துட்டு ஹரிசாண்டலாக இருக்குது. இதை வெர்டிகலாக மாற்றுறதுக்கு அந்த காம்பனண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு
ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் கிளாக் வைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா காம்பனன்ட் வந்து ரொட்டேட் ஆகிரும். அடுத்ததாக இதை மெஷர் பண்ணணும். இதில் வர வோல்டேஜ் வேல்யூ அண்ட் கரண்ட் வேல்யூ வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வோல்ட்மீட்டர் அண்ட் அம்மீட்டர் வந்து வேணும். அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐக்கான்ஸ் வந்துட்டு இருக்கும். இதில் இப்போ நான் மவுஸ் வச்சுருக்கேன். இந்த ஐக்கான் வந்துட்டு விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் மோட் அப்படின்னு இருக்கும். இதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறையா மீட்டர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இதில் டிசி வோல்ட் மீட்டர் அண்ட் அம்மீட்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிசி வோல்ட் மீட்டர் வந்துட்டு ரெசிஸ்டருக்கு பின்னாடி வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் டிசி அம்மீட்டரை வந்துட்டு சர்க்யூட்டில் சீரியஸாக வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். அதனால் நான் சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான காம்போனன்ட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்துட்டு கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். வோல்டேஜ் சோர்ஸ் ப்ளஸ்லேருந்துட்டு அம்மீட்டரோட ப்ளஸ்ஸுக்கு வந்துட்டு நான் கொடுக்குறேன். அண்ட் அம்மீட்டரோட மைனஸ்லேருந்துட்டு லோடு ரெசிஸ்டரோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணுறேன். அண்டு லோடு ரெசிஸ்டரோட இன்னொரு எண்ட்லேருந்து வோல்டேஜ் சோர்ஸோட நெகட்டிவ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த வோல்ட் மீட்டரை பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் பேராமீட்டர்ஸ் அதாவது வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதை இப்போ எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். வோல்டேஜ் சோர்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம முக்கியமாக 2 தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த வோல்டேஜ் சோர்ஸோட நேம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற நேம் தான். நான் வந்துட்டு இப்போ விஎல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம ஓகே பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் அவுட்புட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற வேல்யூ. நான் இப்போ வந்துட்டு 12 வோல்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மீட்டரில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது 2 பேராமீட்டர்ஸ் தான் மெயினாக. ஒன்று வந்துட்டு பார்ட் ரெஃபரன்ஸ் அண்டு ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரேஞ்ச் அப்படிங்கிறது தான். இந்த டிஸ்பிளே ரேஞ்சில் வந்து மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். கிலோ ஆம்ஸ், மில்லி ஆம்ஸ், மைக்ரோ ஆம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான ரேஞ்சில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூ கரெக்டாக வரும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரை பொறுத்தளவுக்கும் இதுலேயும் 2 பேராமீட்டர்ஸ் தான். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இப்போதைக்கு நான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துட்டு 100 ஓம் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணிக்கிறேன். வோல்ட் மீட்டரில் பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான் 2 செட்டிங்ஸ். ஒன்று வந்துட்டு பார்ட் வேல்யூ, இது வந்துட்டு நான் V1 அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்டு டிஸ்பிளே ரேஞ்சில் வந்துட்டு வோல்ட்ஸு, கிலோ வோல்ட்ஸ், மில்லி வோல்ட்ஸ், மைக்ரோ வோல்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு வோல்ட் அப்படிங்கிறதுல வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த சர்க்யூட் வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. அண்டு பேராமீட்டர்ஸ் வேல்யூவும் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்க்யூட்டை வந்து சிமுலேட் பண்ண போகிறோம். சிமுலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பாட்டமில் வந்துட்டு ஒரு ப்ளே பட்டன் வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ சிமுலேஷன் ஆயிடுச்சு. வேல்யூஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மீட்டரில் வந்துட்டு 0.12 ஆம்ஸ் வந்துட்டு காட்டுது. அண்ட் வோல்ட் மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் வந்து காமிக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டில் ஓடுற கரண்ட் வந்துட்டு கம்மியாகும். அண்ட் நான் இப்போ வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறேன்னா இந்த கரண்ட் வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப நான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துட்டு கம்மி பண்ணி காமிக்கிறேன். இப்போ 100 ஓம்ஸ்லேருந்து நான் ஒரு 10 ஓம்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு மாற்றிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போது திரும்ப இந்த சிமுலேஷனை வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0.12லேருந்து 1.2 ஓம்ஸுக்கு வந்துட்டு அதாவது 1.2 ஆம்ஸுக்கு வந்துட்டு மாறிடுச்சு. அண்டு வோல்டேஜ் பொறுத்தளவுக்கு 12 வோல்ட்ஸில் தான் இருக்குது. இப்போ சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு சீரீஸில் இன்னொரு ரெசிஸ்டர் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ திரும்ப வந்துட்டு ரெசிஸ்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு காமன் மோட்ஸ்க்கு போகணும். இந்த சைடில் உள்ள டூல் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது ஆப்ஷனாக காமன் மோட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க.
ரெசிஸ்டரை செலக்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளேஸ் ஆகிரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் கிளாக் வைஸ் கொடுத்துக்குங்க. அண்டு இந்த சர்க்யூட்டை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ரெசிஸ்டருக்கு வந்துட்டு வேல்யூ கொடுத்துக்குங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு 20 ohms வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம், சென்டரில் உள்ள இந்த ஒயரை. இப்போ வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் இதோட ரீடிங்ஸ். இப்போ கரண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.40 amps வந்துட்டு இருக்குது. வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 12 காமிச்சிச்சு, இப்போ வந்துட்டு 4 volt காமிக்குது. இந்த 4 voltage அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 ohm ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் வேல்யூ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிக்குது. இதை இன்னும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வோல்ட் மீட்டர் வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் மீட்டர்ஸ், டிசி வோல்ட் மீட்டர், இந்த இடத்துல இன்னொரு வோல்ட் மீட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு வோல்ட் மீட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வோல்ட் மீட்டரை வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. நவ் அகெயின் வந்துட்டு ஒன்ஸ் இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே கரண்ட் வேல்யூ தான் காமிக்கும், ஏன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணல. எப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்துட்டு கரண்ட் வேல்யூ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். அண்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரோட வோல்ட் மீட்டரை வந்துட்டு பாருங்கள். இதில் வந்துட்டு 4 volt அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகுது. அதாவது இந்த 4 volt அப்படிங்கிறது இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கும் சென்டர்லேருந்து நீங்கள் ஒரு கனெக்ஷன் எடுத்திங்கன்னா அதோட வோல்டேஜ் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 volt வந்துட்டு இருக்கும். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 volt அப்படிங்கிறது வந்து காமிக்குது. இந்த 8 voltங்கிறது இந்த 20 ohms ரெசிஸ்டரால் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் தான் இந்த 8 volts. அண்டு டோட்டலாக அந்த சர்க்யூட்டோட வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 volt அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சிம்பிளான சர்க்யூட்டை வந்து எப்படி ப்ரோட்டியஸில் ரன் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணாதாங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க.